ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க உங்க வாழ்க்கையில யாரையாச்சும் பார்த்து இவங்கதான் என்னுடைய வாழ்க்கை, இவங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, கல்யாணம் ஒண்ணு பண்ணா இவங்க கூட தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க யாரையாச்சும் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே பர்சனை பார்த்து நாம ஏன் இவங்களை போய் இந்த அளவுக்கு லவ் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நாம லைஃப்ல சில நேரம் லவ்னு நினைக்கிறது எல்லாமே லவ் இல்லைங்க. அது சம்டைம் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம், இல்ல லஸ்டா இருக்கலாம். கமான், ரியாலிட்டிய பேசுவோமே. இல்லாட்டி அது ஒரு அட்டாச்மெண்டா கூட இருக்கலாம். இது இந்த மூணுத்துக்கான வித்தியாசத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், பல பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க முடியும் வாழ்க்கையில. ஓகே. அண்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் லவ்னா என்னன்னே ஒரு வித்தியாசம் தெரியாம பாதிக்கப்படுறாங்க. டிப்ரெஷன், நிறைய ஓவர் திங்க்கு ஆளாகிறாங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க உங்க மன நிம்மதியையும் உங்க ஃபியூச்சர் அந்த விஷன் ரொம்ப ஒரு கிளாரிட்டியா நீங்க எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். வாங்க ஜாலியா ரியாலிட்டிக்குள்ள போலாமா? வணக்கம், இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. ஒரு சின்ன ஒரு உண்மை கதை சொல்றேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை நான் காலேஜ் படிக்கும் போது இருந்த பையன் ஒருத்தன், அவன் என்ன பண்ணான்னா ஒரு பொண்ணை ஒரு 2 days 3 days தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த பொண்ணை. அந்த பொண்ணு கிட்ட போய் லவ்லாம் சொல்லல, ஜஸ்ட் அந்த 3 நாள் அவளை கண்டினியூஸா பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு. ஐயோ, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன், எப்படியாச்சும் அந்த பொண்ணு எனக்கு வேணும், நான் இந்த காலேஜ் சேர்ந்ததே அந்த பொண்ணுக்காக தான் போல இருக்கு, கடவுள் என்னை சேர்த்து விட்டு இருக்காரு இந்த காலேஜ்ல, கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை தான் நான் பண்ணணும், எப்படியாச்சும் அந்த பொண்ணை என் வழிக்கு கொண்டு வந்துடணும், எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா என்னன்னா, அந்த பொண்ணோட கேரக்டர் என்னன்னு அவனுக்கு தெரியாது. என்ன பிடிக்கும் அவளுக்கு எப்படி கோவம் வரும், அந்த பொண்ணோட மூட் என்ன, அவளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எதுவுமே தெரியாது. பட் அவன் ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்ணிட்டான் பாருங்க. அடுத்தது என்ன ஆச்சு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய கேரக்டர்லாம் பார்த்துட்டு இருக்கான். யூஸ்வலி அவ எப்படி அப்படின்னு பார்க்கும்போது சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு பேக்ரவுண்ட்ல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவன்கிட்ட சொல்லும் போது இல்ல, அவ என்ன தெரியுமா சொன்னா, அந்த பொண்ணதான் கட்டணும்னு சொன்னால, அவனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஐயோ நல்ல வேலை நான் தப்பிச்சேன், அந்த பொண்ணு கிட்ட போய் நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணல, அந்த பொண்ணு இப்படியா அப்படியான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவன் அந்த பொண்ணை பார்த்த ஒரு செகண்ட் அந்த பொண்ணை அவன் லவ் பண்ணல. புரியுதா? நான் ரியாலிட்டிய பேசுறேன். நான் ரியாலிட்டின்னு பேசும்போது சில சம்பவங்களை நான் சொல்லிதான் ஆகணும். அவன் அந்த இமேஜினேஷனை லவ் பண்ற அந்த கற்பனை, அந்த பெண் மீது, அந்த பெண்ணுடன் அவன் இணைந்து உருவாக்கி அந்த கற்பனையை காதலிக்கிறான். அன்னைக்குதான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சேன். லவ் அப்படின்னா ஒரு பொண்ணை அந்த அந்த செகண்ட்ல பார்த்த உடனே ஃபார்ம் ஆகுறது லவ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உடனே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இணைஞ்சதுனாலதான் அவங்களுக்கு லவ்னா என்னன்னே புரியாம போயிடுது. கடைசி கட்டத்துல புரியும் போது இது லவ்வே இல்லை, நான் தெரியாதவன்ட்ட சிக்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. சோ கிரஷ்னா என்ன? சி, அந்த பர்சனோட மனநிலைமை என்னன்னே தெரியாது. ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவையானது ஃபுல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க கூட கடைசி நேரத்துல புட்டுக்குன்னு ஓடிடுறாங்க. சில உண்மையான முகங்கள் வெளிப்படும் போது அதை டாலரேட் பண்ணிக்க முடியாத. சோ இந்த சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நம்ம மைண்ட்ல டோபமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது. அது நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு புது புது விஷயங்கள், புது மனிதர்கள், சம் மைஸ்ட்ரீஸ், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த டோபமைன் சுரக்கிறது அதிகப்படுத்துது. ஓகே, சோ அதனால அது அந்த ஆர்வத்தை தூண்டிட்டே இருக்கும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது.
ஓகே, ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்புக்குள்ள மாட்டுறது உங்களுக்கு தான் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ சம் லாசஸ் வில் கம் ஷுர். ஆன்மீகத்துல ஒரு அழகான கருத்து ஒண்ணு இருக்குங்க. உண்மையான அன்பு எப்பவுமே உங்களுக்கு ஃபுல் ஆஃப் ஃப்ரீடம், சுதந்திரத்தை மட்டும் தாங்க கொடுக்கும். பட் ஒருத்தர் நீங்க பற்றி கொண்டு இருப்பது பயத்தை மட்டும்தான் கொடுக்கும். விச் மீன்ஸ் அந்த அட்டாச்மெண்ட் தான் அது. லவ் அப்படின்னா அவங்க எப்பவுமே எனக்காக தான் இருப்பாங்கன்ற அந்த மென்டலி ஃப்ரீயா உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். பட் அவங்க வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, அவங்க எனக்கு மட்டும்தான் இருக்கணும், என்னை விட்டு போகக்கூடாது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்சைட்டி, பயம், பதற்றம் உங்களுக்கு கொடுத்தா அது லவ் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு அட்டாச்மெண்ட். எமோஷனலா நீங்க ஒருத்தவங்க மேல டிபெண்டா இருக்கீங்க. விச் மீன்ஸ் பித்து புடிச்சு போய் இருக்கிறது சொல்லுவாங்கல்ல, நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பித்து புடிச்சு போய் உட்காந்துருக்கு அவன் மேல அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எமோஷனலி நீங்க ஒருத்தவங்கள டிபெண்ட் ஆயிருக்கீங்க. சோ அந்த இடத்துல நீங்க எமோஷனலி சேஃப்டியா ஃபீல் பண்ணல. அது வந்து ஜஸ்ட் அட்டாச்மெண்ட். இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ நிறைய பேர் லவ்னா என்னன்னு தெரியாம வந்து லவ்னு சொல்லிட்டு அவங்களோட டைம், அவங்களோட எனர்ஜி, அவங்களுடைய கெரியர், அவங்களோட ஃபியூச்சர் எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க்கையோடைய அந்த காலம் பொன் போன்றது, அதை எல்லாத்தையுமே வீணடிச்சிட்டு இருக்காங்க. பொய்யான நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. எமோஷன் அப்படின்ற அந்த இல்யூஷன்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, லவ்னா என்னென்ன வித்தியாசம் தெரியாம அந்த மாய உலகத்துல சில பேர் சிக்கிண்டு அவங்களுடைய செல்ஃபையே அவங்க வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. அவங்க செல்ஃப் வர்த்தையே அவங்க புரிஞ்சுக்காம வாழ்க்கைய வந்து வீணடிக்கிறத நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பா இதை வந்து எப்பவுமே ஒரு ஸ்பிரிச்சுவலி, சைக்காலஜிக்கலி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ரியாலிட்டி என்னன்னு தெரிய வரும். நீங்க உங்க லைஃப்ல எந்த இடத்துல இருக்கீங்க, இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா, வர்த்தா, ஓகே, இதனால இம்பாக்ட் என்ன, உங்களோட ஃபியூச்சர் இம்பாக்ட் என்ன, பாதிக்கப்பட போறது நானா அந்த ஆப்போசிட் பர்சனா? ஓகே, லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூ இருக்கணும். அதெல்லாம் வந்து சில நேரத்துல நீங்க இந்த மாதிரி வந்து டீப்பா தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கும் போதுதான் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் யாரா இருக்கீங்க, உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, மத்தவங்களுக்காக வாழ்ந்து வீணாகிட்டு இருக்கீங்களான்றது புரிய வரும். அப்படின்னா லஸ்ட்னா என்ன? யூனோ, சில லவ்ஸ் எல்லாம் பாத்தீங்களா ஆரம்பத்துல ரொம்ப ஃபயரா இருக்கும், ரொம்ப வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கும் பார்க்கவே. சோ அந்த மாதிரி. ஆனா காலப்போக்குல அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கிற இடமே தெரியாத போயிடும். நீங்க பாத்துருக்கலாம். சோ அது ஏன், அதுக்கு பின்னாடி சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் என்ன? லவ்வுக்கும் லஸ்டுக்கும் நிறைய பேர் வித்தியாசம் தெரியாம ஏமாந்து போறாங்கங்க. பல பேர் ஏமாந்து போறாங்க. அதுவும் இந்த ஜெனரேஷன்ல சொல்லவே வேண்டாம். அவரை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு, என்னால அவரை பார்க்காம இருக்கவே முடியல, அவரோட பிரசன்ஸ் எனக்கு இருந்தா நான் வந்து வாழ்க்கையில எதை வேணாலும் வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடுவேன்ற மாதிரி அவங்க வந்து நம்புறாங்க தனிமையில இருக்கும் பொழுது. அந்த டைம்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுதான் காதல் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கொஞ்ச நாள் அந்த பர்சன் கூட பழகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்களே ஒரு இமேஜினேஷன்ல வந்து அதை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அது எல்லா நேரமும் வந்து லவ்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை ஆரம்பத்துல வந்து நீதான் என் உலகம், எனக்கு எல்லாமே நீதாண்டி, எங்க அம்மா அப்பா எல்லாமே நீதான், நீ இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாழறான். நல்லா லவ் பண்றான், டெய்லியும் கால் ஊறப்பட்ட மெசேஜ், அவளோட அவ்வளவு போட்டோஸ் எடுக்கிறான், வெளியில கூட்டிட்டு போறான். அவளுக்கு தெரியாம எதுவுமே அவன் பண்ண மாட்டான். கணவன் மனைவின்ற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சில பேர். சில லவ்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு, அந்த அளவுக்கு இருப்பாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம், ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். அந்த முன்ன இருந்த மாதிரி கால்ஸ் இருக்காது, மெசேஜ் இருக்காது, எல்லாமே வந்து கம்மியாயிடும் பாக்குறது எல்லாமே. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கண்டிப்பா அந்த பொண்ணு கேட்பால, நீ ஏன் முன்ன மாதிரி இருக்கிறது இல்லை, இப்பெல்லாம் என்ன அவாய்ட் பண்றியே, முன்ன அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தியே இப்ப ஏன் இல்ல, ஏன் லவ் மேல குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும் அந்த பொண்ணு. அப்ப அவனே சொல்ல, எனக்கே தெரியல, ஏன் முன்ன மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை, ஏன்னு தெரியல.
இல்ல சில பேர் வந்து டைரக்டாவே உண்மையை சொல்லலாம், தெரியல என்னன்னு தெரியல முன்ன மாதிரி. சில பேர் வந்து ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி பொய் உண்மையை வந்து மறைக்க பார்ப்பாங்க, பொய் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 கேட்டகரி இருக்கு. அது என்னன்னா அந்த லஸ்டோட எக்ஸைட்மெண்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. இது ஒண்ணுதானே, வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங். அந்த சைக்காலஜின்னு ஒண்ணு கண்டிப்பா இதுல வந்து ஹிட் ஆகுது. ஆரம்பத்துல வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். எங்க பாட்டி எங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு டேபிள், டைனிங் டேபிள்ல நிறைய பதார்த்தம் இருக்கு சாப்பிடுறதுக்கு. அது வந்து திறந்தே போட்டு வச்சிருக்கோம்னு வைங்களேன், அந்த பதார்த்தங்கள் என்னென்ன இருக்கு, ஃபுட் அந்த மெனூஸ் என்ன இருக்குன்னு திறந்தே வச்சிட்டோம்னா இப்படியே நம்ம பார்க்கும்போது அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா இதானா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் அது க்ளோஸ்டாவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏன் அதுல என்ன இருக்கு பார்க்கணும், இன்னைக்கு என்ன சாப்பாடு, ஒரே சர்ப்ரைஸா இருக்கு, அந்த அந்த மைண்டு ஒரு கியூரியாசிட்டி, அது ஒரு ஆர்வத்தை எப்பவுமே வந்து ஸ்டேபிளா வச்சிருக்கோம். பட் வந்து ரொம்ப க்ளோஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இந்த லஸ்ட்ன்றது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே நமக்கு கிடைச்சது தானே. சோ அது முன்ன இருந்த எதிர்பார்ப்புகளை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க நமக்காகவே வந்துட்டாங்க. சோ நம்ம வந்து நம்ம மூளைக்கும் நம்ம உடம்புக்கும் என்ன தேவைப்படுது அது கிடைச்சிருச்சுன்னு போது நாம நெக்ஸ்ட் அதுக்காக வந்து எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாம், எஃபெக்ட் போட தேவையில்லை, அது பாட்டுல நடக்கட்டுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அதுவே வந்துரும். இதுதான் வந்து சைக்காலஜி. ஓகே, பட் லவ் இருந்தாலும் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ற விதத்தை வந்து அதையே குறைச்சிடும். சோ இங்கேதான் வந்து லவ்வர்ஸ்க்கு வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. சோ அந்த பொண்ணு அப்படி கேள்விகள் ரெகுலரா கேட்க அவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகுது. சோ அப்படி கிளாஷ் ஆகும்போது அந்த பையனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பதில் சொல்ல முடியாம அவன் அந்த காதலை விட்டு வித்ட்ரா ஆகிடுறான். ஒரு சின்ன விஷயம், நம்ம லவ்வர்ஸ்குள்ள இப்படி இருக்கிறது என்ன தப்பா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். தப்பெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் இதுல ஒரு ரியாலிட்டி ஏன் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்குல்ல, ஏன் இப்படி எனக்கு ஆச்சு, என் லவ் ட்ரூவா தானே இருந்தது, பட் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, அவங்க ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க, இப்படி பல பிளா 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 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்தா இது மட்டும்தான் கசப்பான உண்மை. அந்த லஸ்டோட எக்ஸைட்மெண்ட் போனதுக்கு அப்புறம் உங்க லவ் அதே ஃபார்மேட்ல இருக்கிறது இல்ல. இது எல்லா லவ்க்கும் நான் சொல்லல. இந்த மாதிரி மிஸ்மேட்ச் மைண்ட், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள்ஸ், லவ் பெயின் வந்து கோ த்ரூ பண்றவங்களுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். அண்ட் இப்ப இருக்கிற இந்த ஜென்சி உலகம்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு லவ் வந்து நேத்து பிறந்த குழந்தைங்களுக்கே லவ் அப்படின்ற மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. போன் எடுத்தாலே நமக்கு லவ்னா என்னன்னு ஃபுல் கிளாஸ் கொடுத்துட்றாங்க வித் பிக்சர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லவ் லஸ்ட் கிரஷுக்கு வித்தியாசம் தெரியாம, இதுல வேற பெஸ்டின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஓ மை காட், ஐ டோன்ட் நோ இது என்ன கேட்டகரி, யார் கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் இப்படி எல்லாம் உலகம் போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இதனால பாதிக்கப்படுவது மனிதர்களின் மனநிலைகள். நிறைய பேரு இப்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டிப்ரெஷன் சொல்லி நிறைய பில்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா இதுதான் இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல ரிலேஷன்ஷிப், தவறான ரிலேஷன்ஷிப்ல ட்ராப்ல போயிட்டு மாற்றுறதுனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி வலிகள் சின்ன வயசுலயே கிடைக்குது. அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து இங்க பிரேக் ஆகுது. சோ கண்டிப்பா அதனாலதான் நான் இத வந்து ஒரு விழிப்புணர்வா நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறேன். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, லஸ்ட் அதிகமா இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஆப்போசிட் பர்சனோட அந்த அட்ராக்ஷன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் அவரோட பிரெயினுக்கு. ஓகே, அவர் எப்படி இருக்காரு, எவ்வளவு அழகா இருக்காரு, எப்படி சிரிக்கிறாரோ, அவங்க பாடி, அவங்க அது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கும். பட் அவங்க அந்த லஸ்ட் அதிகமா இருக்கிற இடத்துல ஆஃப்டர் தட் அவங்க அந்த பர்சனோடைய செக்யூரிட்டி, ரெஸ்பெக்ட், வேல்யூஸ், அவரோட உண்மையான லவ்லாம் பின்னாடி போயிடும். சோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஆரம்பத்துல இந்த லவ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தெரியும். ஆனா நாட்கள் செல்ல செல்ல உண்மையான கேரக்டர் என்னன்னா 2 பேரோட ஃபேஸும் உடைய ஆரம்பிக்கும். சோ இங்கதான் லவ் பிரேக்கப்ன்றது எப்படின்றதுக்காட்டியும் வந்து எல்லாத்தையுமே ஃபிளாஷ் பண்ணிட்டு போயிடும். ஒருத்தர் அழகா இருக்காங்க, நல்லா ஸ்டைல் பண்றாங்க, நல்லா ஸ்மைல் பண்றாங்க, அவங்க கண்ணு அழகா இருக்கு, அவங்க ஹேர் அழகா இருக்கு, அவங்க இன்ஸ்டாகிராம் அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களோட பெர்ஃபெக்ட் லைஃப் எல்லாம் பார்த்து
அவங்களை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க, ஓகே, அது வரைக்கும் இருங்க. பட் அவங்க ரியல் லைஃப்ல வந்து பார்க்கும்போது அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு இருக்கும், அவங்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் கோவம் வரும். ஓகே, சோ அவங்களோட ரியலா நம்ம வாழும்போதுதான் அவங்கவுங்க ரியல் ஃபேஸ் வெளியே வர ஆரம்பிக்கும். சோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நான் உண்மையாவே அவங்கள லவ் பண்ணனா ஜஸ்ட் அப்பியரன்ஸை மட்டும் பார்த்து நான் மயங்கிட்டேனா, இதுல தெரியாத சிக்கிட்டம் போட்டிருக்கு குமார்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கடந்துதான் வந்திருப்பீங்க. ஆன்மீக ரீதியா ஒரு நல்ல ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு, ஆசை எடுக்கும் அன்பு கொடுக்கும். லஸ்ட் மூலியமா வந்த லவ் எப்பவுமே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். பட் உண்மையான லவ் அவங்களுடைய நல்லது என்ன, அவங்க லைஃப் எப்படி இருக்கு ஃபியூச்சர்ல, அவங்களுடைய லைஃபை நம்ம எப்படி பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கும். தேர் இஸ் அ பிக் டிஃபரன்ஸ் யூனோ. ஸோ ஒரு லவ் ஒரு மனுஷனை ரொம்ப மதிக்க ஆரம்பிக்கும். பட் லஸ்ட் அவங்களுடைய உடம்ப மட்டும்தான் லவ் பண்ணும். ஓகே, இந்த லவ் காலத்தோடு ஆழமாக்கும் உங்க வாழ்க்கைய. பட் அந்த லஸ்ட்ங்கிறது காலத்தோடு குறைய ஆரம்பிக்கும். சரி, அப்பனா உண்மையான லவ்னா என்னங்க? ஒரு தாத்தா இருக்கார், அவங்களுடைய ஒய்ஃப்க்கு ஏதோ சம் அல்சைமர்ஸ்னு ஒரு நோய் போல இருக்கு. அதாவது தாத்தாவை யாருன்னே அவங்க ஒய்ஃப்க்கு தெரியாத மறதி அந்த மாதிரி ஒரு நோய். ஸோ டெய்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அப்போ வந்து இந்த நர்ஸ் கேக்குறாங்க, என்ன தாத்தாச்சு இந்த மாதிரி நோயா இருக்கு, எப்படி நீங்க அவங்களுக்கு உங்களை யாருன்னே தெரியல, எப்படி நீங்க இவ்வளவு அன்பா அவங்கள கூட்டிட்டு அக்கறையா இருக்கீங்க அப்படின்னதுக்கு அவரு சொல்றாரு, அவளுக்கு என்ன யாருன்னு தெரியாம போகலாம், ஆனா எனக்கு அவ யாருன்னு தெரியும்ல. அப்படியே புல்லரிச்சு போச்சு அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது. சோ லவ் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்றது இல்ல, புரியுதா? நாம யாரா இருக்கோம் இந்த லவ்ல, நம்ம ஒரிஜினல் பியோர் லவ் அந்த லவ்ல எந்த அளவுக்கு பிளேஸ் ஆகுது, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அவ்வளவுதான் லவ். ஓகே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க வந்து அதுல ஃபுல்லா கமிட் ஆயிட்டீங்கன்னா, குட் ஆர் பேட், குட் மட்டும் இருக்கக்கூடாது, அவங்க பேடை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ லவ் இட்ஸ் அ ஃபீல், இட்ஸ் அ டெசிஷன். ஒரு நம்பிக்கை, பொறுப்பு, மரியாதை. நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டாங்களான்னு தெரியாது, பட் அவங்க இருக்கிற வரைக்கும் ஃபுல் டெடிகேட்டிவா அவங்களுக்கு உண்மையா இருக்கீங்க பாத்தீங்களா, தட் இஸ் லவ். இந்த லவ்ல வந்து நீங்க 2 பேர் இருக்கும் பொழுது வேற யாருமே நீங்க நினைச்சு பார்க்க கூடாது, நான் அவங்க கூட இருந்தா நல்லா இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டோம், இப்படியும் சும்மா கூட நீங்க யோசிச்சு பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு அந்த லவ் உங்களை ஃபீல் பண்ண வைக்கணும், ஃப்ரீயா, ஸ்மூத்தா, காமா, ஹாப்பியா. இந்த லவ் இவரை விட எனக்கு வேற எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறது தான் உண்மையான லவ். இதை அனுபவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க ஜஸ்ட் நீங்க இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா நினைச்சு பாருங்க, உங்களோடது லவ்வா, லஸ்டா, இல்ல கிரஷா, இல்ல அட்டாச்மெண்டா? இது 4த்துல உங்க லவ் எந்த கேட்டகரியில எந்த பொசிஷன்ல இப்போ உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. அவங்க வாழ்க்கை ஒரு நல்ல பாதைக்கு செல்றதுக்கு என்னோட வீடியோ ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த மாதிரி உண்மைகள் பேசுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.